ஹாய் காய்ஸ், எல்லாரும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், வேர்ல்டு கப் ஸ்குவாட் விட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இருக்கலாம், பிடிக்காத பிளேயரும் ஸ்குவாடில் இருந்திருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எதிர்பார்க்காத பிளேயர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகல். அவர் நான் ரொம்ப எதிர்பார்க்கலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்பின்னர் தான். அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் கிடைக்கல. ஆனால் ஐபிஎல்லில் தன் திறமையை நிரூபிச்சனால அவர் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம பிசிசிஐ போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துருந்த நம்ம ருத்ராஜ் கைக்வாடுங்க சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஏன் தான் எடுக்கலன்னு நினைக்கிது ரொம்ப வருத்தமாக அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐபிஎல்லில் செம ஃபார்மில் இருக்காருங்க, சூப்பராக ஆடுறாரு. இப்போது லீடிங் ரன் ஸ்கோரில் 2ஆவதில் இருக்காருங்க. ஃபஸ்ட்டு கோலி இருக்கார், 2வது இவர் இருக்கார். ஃபார்மில் இருக்கிற பிளேயரை ஏன் எடுக்கல? மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. அவர் ரன்னுக்கோசரம் ஆடுற பிளேயர் இல்லைங்க, மேட்சுக்கோசரம் ஆடுற பிளேயரு. அப்படியாப்பட்ட பிளேயரை ஏன் எடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கில் எடுத்திருக்காங்க. கில் அவர் என்னங்க ஓடியிலே ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா ஆடுறாரு. T20 அவர் சொல்கிறதுக்கு ஒன்றும் எதுவும் பண்ணலை. அதனால் கில்லை போய் எடுத்து வச்சுருக்காங்க. கில்லுக்கு பதில் இவர் எடுத்துருந்தால் இன்னும் மகிழ்ச்சி இருந்திருக்கும் பேக்கப் ஓப்பனராக. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம கைக்கோட ஆடாருது. பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்குவாட் ஒன்று போயிருக்கு. வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னை ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக சோகத்தில் இருப்பாங்க. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவர் எடுக்காது சென்னை ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரியுது. பார்க்கலாங்க, எதுனா சப்போஸ் யாருக்குன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா இவர் எடுக்கிறாங்களா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்த்த பிளேயர் வரலைங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயங்க் யாதவ்னு சொல்லிட்டு ஒரு எல்எர்ஜி அணி வேகப்பந்து வீச்சாளர். வெஸ்ட் இண்டீஸில் நல்லா பிச்சுக்கு ஒரு பால் எடுப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. அவர் எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க, எடுக்கலை. அப்புறம் நம்ம கிளாசிக் ராகுலுங்க. நாங்கள் விக்கெட் கீப்பரு சூப்பர் பிளேயருங்க. அவர் ஏன் தான் எடுக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நிறைய சாதிச்சிருக்காரு. இன்டர்நேஷ்னலாக நிறைய ஆடியிருக்காரு. வேர்ல்டு கப்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் ஒரு விக்கெட் கீப்பர் கூட அவர் ஏன் எடுக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. ஏன்னா நான் அவர் கேமுக்கு ஏற்ற மாரி பிளேயருங்க. கோலி மாரி கேமுக்கு ஏற்ற மாரி அதிரடியாக ஆடுவார், தள்ளி ஆடுவார். ஆனால் அவர் எடுக்காது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. அப்புறம் நம்ம தலைவன் கோலி இருக்கார் வேர்ல்டு கப் ஸ்குவாடில். அது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா நிறைய பேர் கோலி எடுக்க மாட்டாங்க, அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படி இப்படி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. கோலி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க எனக்கு கண்டிப்பாக. அப்புறம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருந்த குல்தீப் யாதவ், அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது டீம் ஸ்குவாடு. இந்தியன் டீம் நல்லா தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக சஞ்சு சாம்சன், நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட திறமையே நிறைய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அவர் இந்த ஐபிஎல்லில் தான் யாருன்னு நிரூபிச்சினாலும் அவரை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிசிசிஐ போயிட்டாங்க. அதனால் நம்ம சேட்டன் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு கப்பு பிளேயிங் லெவல்ஸில் இறக்கணும். விக்கெட் கீப்பிங் அவர் நல்லா பண்ணுறாரு. அதனால் நிறைய பேர் அவர் எதாவது பிளேயிங் லெவலில் இறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. நானும் அதை ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் எந்த மாதிரி பிளேயிங் லெவல் வேர்ல்டு கப் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி இல்லை, உங்களுக்கு எந்த பிடிச்ச பிளேயர் வரல அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி ஐபிஎல் பற்றி எல்லாமே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.